கொல்லப்படணும்னா என்ன, मारा जाना इसका मतलब क्या है, தோல் உரிக்கப்படணும்னா என்ன, और वहाँ पर चमड़ा निकालना है इसका मतलब क्या है, சந்து சந்தா துண்டிக்கப்படணும்னா என்ன. और टुकड़ा टुकड़ा जो करना है उसका मतलब क्या சோ है. இந்த அர்த்தத்தை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். और इन मतलब को जो है हम देखने वाले பாருங்க, हैं. திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. हम दोबारा पढ़ेंगे उस वचन को. கர்த்தருடைய சமூகத்துல और परमेश्वर के सामने அந்த காளையை கொல்ல கடவன். उस बछड़े को मारना है. ஒரு பலியை கொண்டு வராங்க அப்படின்னா, एक बलि यदि वो लेकर आते हैं, ஒரு ஆடோ மாடோ वो एक गाय हो या बैल हो, அத கொண்டு வரும்போது, और उसे जब लेकर आते हैं அத பலி கொடுக்கும்போது, और उसे बलि देते समय முதல்ல அத கொல்லப்படணும். पहला वो मारा जाना है. அத கொல்லுவாங்க, பார்த்துடுங்க. उसे वो मारते हैं. இந்த கொல்லப்படுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ये मारना इसका जो शब्द है, எபிரேய மொழியில என்ன அப்படின்னா, इसे इब्रानी भाषा में क्या कहेंगे, ஷாகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. इसे शाकाट कहेंगे. இந்த ஷாகாட்ங்கிற எழுத்துல ये शाकाट इस शब्द के अंदर மொத்தம் 3 எழுத்து இருக்குது. यहाँ पर 3 जो अक्षर है. ஒன்று வந்து ஷின், पहला जो है शिन, அது பிறகு ஹெத் இருக்குது, फिर खेत है, அது பிறகு டெட் இருக்குது. उसके बाद टेट है. இந்த 2 எழுத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா ये दोनों को आप जोड़ेंगे, இத காட் அப்படின்னு சொல்லுவாங்க. इसे काट ऐसे कहेंगे. இந்த எழுத்து வந்து ஷின். ये जो है शिन, சோ இந்த ஷின்னுக்கு அர்த்தம் என்னது, और ये शिन का मतलब क्या है, அழிவு, और नाश है, டெஸ்ட்ராய். और वहां पर नाश होना. அப்புறம் காட் அப்படின்னா, और खाट का मतलब, காட்டுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, खाट का मतलब क्या है, கயிறு அப்படின்னு சொல்லி அர்த்தம். एक रस्सी है वो. சோ கொல்லப்படுதல் அப்படிங்கிற வார்த்தையில और मारा जाना इस शब्द के अंदर ஒரு கயிறு வந்து டெஸ்ட்ராய் ஆகணும். एक रस्सी जो है नाश होना है. பாருங்க, ஒரு மனிதன் ஒரு நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். देखिए हमारे अंदर एक इंसान है, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான். एक आत्मिक इंसान है वहाँ இந்த पर, மனுஷன் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறான். और ये मनुष्य उस शरीर के अंदर है. ஏன் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கான், और क्यों उस शरीर के अंदर है, ஏன்னா இந்த ஆவிக்குரிய சரீரமும் क्योंकि ये आत्मिक शरीर जो है அப்புறம் இந்த மாம்ச சரீரமும் और ये मांस का जो शरीर है, இந்த ரெண்டும் இணைக்கப்படுவதற்கு ये दोनों जुड़ने के लिए ரெண்டுக்கு இடையில ஒரு கயிறு உண்டு. दोनों के बीच में एक रस्सी होगा. அந்த கயிறு எது வரைக்கும் அது அட்டாச்டா இருக்குதோ, और जब तक वो रस्सी जो है जुड़ा है, அது வரைக்கும் அந்த மனுஷன் உயிரோட இருப்பான். तब तक वो मनुष्य जीवित होगा. ஆனா என்னைக்கு அந்த கயிறு கட் ஆயிட்டோ, जब वो कट जाता है रस्सी, அதுக்கு பிறகு उसके आगे அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். उसका मतलब है वो मर चुका है. பாருங்க, இந்த திபெத் நாட்டுல और तिब्बत के अंदर தலை லாம்பாஸ் இருப்பாங்க. और दलाई लामास रहेंगे. லாம்பால தலைவர்கள், और लामा के अंदर जो अधिकारी होते हैं, இவங்க தான் மெயினா இருப்பாங்க, பார்த்துடுங்க. और ये मुख्य होते हैं वहाँ पर. இவங்க அடுத்த தலை லாமாக தேர்ந்தெடுப்பாங்க. ये अगला दलाई लामा के तौर पर चुने जाते அது हैं, சின்ன வயசுல தேர்ந்தெடுப்பாங்க. और बचपन में उन्हें चुन लेते हैं. அவங்களுடைய கை ரேகையை பார்ப்பாங்க. उनके हाथों के उस इसको देखेंगे, रेखा को देखेंगे. அவன் தலை லாமா ஆகிறதுக்கு தகுதியா, और दलाई लामा बनने के लिए वो योग्य है क्या, அதுக்கு அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா, और वो चुना गया है क्या. அப்படி பார்த்து ऐसे देखकर அந்த சிறு பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பாங்க. उन बच्चों को वो चुन लेंगे, தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. और चुनकर उन्हें जो है वहाँ पर अभ्यास देंगे. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. एक नियुक्त वो उम्र होगा तब तक वो अभ्यास देंगे उन्हें. அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே और उस अभ्यास के बाद அவங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். उनका परिचय होता ஒரு है. 5 பேர் இருக்காங்கன்னு வைங்க. 5 जन है समझ அந்த लीजिए, 5 பேருக்கு ட்ரைனிங், அந்த ட்ரைனிங்ல டெஸ்ட் और நடக்கும். 5 का वो अभ्यास के बाद वो परीक्षा होता है, அவங்களுக்கு வாள் சண்டை கிடைக்கும். और वो तलवारबाजी होगा, அதுல ஜெயிக்கணும். उसमें जीतना है. அதுக்கு பிறகு இன்னும் பல பயிற்சிகள் இருக்குது. और बहुत से ऐसे वहाँ पर चुनौती होंगे. அதுல முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னா, उसमें मुख्य चुनौती क्या है, தண்ணிக்குள்ள ஒரு வீடு இருக்கும், पानी के अंदर एक घर बसा होगा, தண்ணிக்குள்ள ஒரு அறை இருக்கும். और पानी के अंदर एक कमरा होगा. இந்த டெஸ்ட் டைம்ல और ये परीक्षा के समय में அந்த லாபாவை கொண்டு போய் அங்க கொண்டு போய் விடுவாங்க. लामा को ले जाकर वहाँ पर छोड़ेंगे, அந்த अறைக்குள்ள விட்டுட்டு அந்த அறையை பூட்டி போட்டுருவாங்க. उस कमरे में डालकर बाहर से वो जो है ताला लगा இவன் देंगे. அந்த தண்ணிக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு ये पानी में जाकर बैठकर, மூச்சு போதேன்னு போட்டா செத்து போயிருவான். और सांस वो छोड़ने लगेगा तो मर जाता है. அவங்க தியானத்துல உட்காருவான். और वो वहाँ पर ध्यान करते हुए बैठता है. தியானத்துல இருக்கும்போது जब वो ध्यान करते हुए रहता है, அவனுக்குள்ள இருக்கிற சரீரம் उसके अंदर का जो वो शरीर है அது அப்படியே வெளியே எந்திரிச்சு வருமா. वो
वैसे उठकर बाहर आएगा। அது வெளியே வந்து वो बाहर आकर பாஸ்டன்ஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சு और भूतकाल में जो कुछ हुआ था அந்த ஆவிகளை போய் சந்திக்குமா उन आत्माओं को जाकर मिलेगा। இந்த அறைக்குள்ள 3 நாள் வைப்பாங்க और इस कमरे के अंदर 3 दिन रखेंगे उसे। அதுக்கு பிறகு और उसके आगे அந்த அறையில இருந்து சரீரத்தை வெளியே கொண்டு வருவாங்க उस कमरे से उस शरीर को बाहर ले அந்த आएंगे ஸ்பிரிட் உள்ள வந்துரும் और वो आत्मा फिर से अंदर आएगा। பாருங்க இப்படி அந்த அதை ஜெயிச்சிட்டாங்கன்னா ऐसे यदि वो जय पा लिए அவங்க தான் அடுத்த தலைலாமா और वही अगला दलाई लामा है। அப்படி அவங்க அப்படி ஜெயிக்க முடியல यदि वो जीत नहीं पाए அவங்க செத்து போயிட்டாங்கன்னா और वो मर गए ऐसा हो गया அப்புறம் அவ்வளவுதான் அவ முடியாது इसका मतलब आगे हो नहीं சோ सकता। இந்த தலைலாமா என்ன சொல்றாங்கன்னா ये दलाई लामा क्या कहते हैं? அந்த உள்ளுள்ள சரீரம் வெளியே வரும்போது ये अंदर का जो शरीर बाहर जब आती है ஒரு வெள்ளி கயிறு இருக்குமா एक चांदी का वो रस्सी होगा அந்த வெள்ளி கயிறு எதுவரைக்கும் அட்டாச்டா இருக்குதோ और वो चांदी का रस्सी जब तक जुड़ा है அது வரைக்கும் உயிரோட இருப்பான் तब तक वो जीवित रहेगा। அந்த வெள்ளி கயிறு கட்டு விட்டுட்டுனா और वो चांदी का रस्सी अगर कट गया அவன் செத்துட்டான்னு அர்த்தம்। उसका मतलब है वो मर चुका है। ஒரு மனிதன் சாகணும்னா और एक व्यक्ति यदि मरना हो ஒரு மனிதன் கொல்லப்படணும்னா एक व्यक्ति यदि मारा जाना हो அந்த கயிறு வந்து துண்டிக்கப்படணும்। वो रस्सी काटा जाना है। இன்னைக்கு நீங்க தான் பலி, आज आप ही बलि हो, இன்னைக்கு நீங்க கொல்லப்படணும், आज आप जो मारा जाने आपको, நீங்க சாகணும், आपको मरना है। அப்படினா அந்த கயிறு துண்டிக்கப்படணும்। इसका मतलब वो रस्सी जो है कटना है वहां पर। இது எந்த கயிறு? ये कैसा वो रस्सी है? இந்த கயிறு இந்த உலகத்தோட அட்டாச்டா இருக்குது। और ये रस्सी इस संसार के साथ जुड़ा है। இந்த உலகத்தோட அட்டாச்டா இருக்க இந்த கயிறை ये संसार के साथ जो जुड़ा रस्सी है அதை நீங்க துண்டிக்கணும்। उसे आपको काटना होगा। உலகத்து கூட எந்த ஒரு அட்டாச்மென்ட் இருக்க கூடாது। संसार के साथ कोई भी जोड़ नहीं होना है। அதனால தான் கர்த்தர் ஆபிரகாம்ட்ட சொன்னார், इसलिए परमेश्वर ने अब्राहम को देखकर நீ कहा, உன் தேசத்தையும் तू तेरे देश को, உன் தகப்பன் வீட்டையும் तेरे पिता के घर को, உன் இனத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ। सारे रिश्तेदार को छोड़कर निकल। அப்ப இது எல்லாத்தையும் விட்டு விட சொல்றாரு। ये सब कुछ वो छोड़ने कहता है। இது எல்லாத்தையும் கட் பண்ண சொல்றார்। ये सब कुछ काटना है। இன்னைக்கு நமக்கு அது கட் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும்। आज के दिन में उसे काटना थोड़ा मुश्किल होगा, ஆனா கட் பண்ணி தான் ஆகணும்। पर आपको काटना ही पड़ेगा। ये பாருங்க ஆபிரகாம் கட் பண்ண சொன்னாருன்னா अब्राहम को काटने बोला है तो அப்ப நம்மளும் கட் பண்ணி தான் ஆகணும்। हमें भी वहां पर काटना होगा। ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் நமக்கு ஒரு காரியம் அப்படி கிடையாது। अब्राहम के लिए एक और हमारे लिए एक ऐसा नहीं है। பாருங்க இந்த 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 கயிறு வந்து கட்டவிக்கப்படணும்। ये धागा वहां पर खुलना है। பாருங்க தாவீது சொல்றாரு, दाऊद कहता है, சங்கீதம் 1 சங்கீதம் भजन संगीत पहला अध्याय அதுல 1 வசனம் வாசிக்கலாம்। उसमें पहला वचन पढ़ेंगे। சங்கீதம் 1:1 भजन संगीत पहला अध्याय पहला वचन। துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்। பாருங்க பைபிள் சொல்லுது, और यहाँ पर कलाम कहती है, துன்மார்க்கருடைய வழியில் நில்லாமலும், और दुष्टों की युक्तियों पर नहीं चलना है। இதுதான் நீங்க। ये आप हो। உங்க கயிறு யார் கூட அட்டாச்சா இருக்குது? आपका रस्सी किसके साथ जुड़ा है? இந்த உலகத்தோட அட்டாச்சா இருக்குது। ये संसार के साथ जुड़ा है। ஆனா தாவீது சொல்றாரு, पर दाऊद कहता है, துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும், दुष्टों की युक्ति पर नहीं चलना है। அங்க முதல்ல ஒரு கட்டு கட்டுறாரு। वहाँ पर पहला एक कट होता है। அங்க கயிறை வெட்ட சொல்றாரு। वहाँ पर उस रस्सी को काटने कहता है। துன்மார்க்கருடைய ஆலோசனை தேவையில்லை। युक्तियां, दुष्टों का जो युक्ति हमें जरूरत नहीं। யாரு துன்மார்க்கன்? और ये दुष्ट कौन है? யாருடைய பாவம் கழுவப்படலையோ जिसके पाप का जो क्षमा नहीं हुआ அவங்க है, எல்லாரும் யாருதான்? वो सभी कौन है? துன்மார்க்கன் தான்। वो दुष्ट है। அப்ப பாவம் கழுவப்படாத और जो भी पाप उनका धोया नहीं गया है, அவங்களோட நம்மளுடைய அட்டாச்மென்ட் இருக்க கூடாது। उनके साथ हमारा संबंध नहीं होना அவங்களுடைய है। அட்டாச்மென்ட் உடைக்கணும்। उनका जो संबंध को काटना இந்த है। உலகத்தோட உங்களுடைய அட்டாச்மென்ட் இருக்க கூடாது। संसार के साथ आपका संबंध नहीं होना है। அடுத்தது என்ன? अगला क्या है? பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், पापियों के मार्ग में खड़ा नहीं होना है। அவங்களுடைய வழியில் நில்லாமலும், पापियों के मार्गों में खड़ा नहीं होना है। பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், और टट्टा करने वालों की मंडली में बैठना नहीं அது है। எல்லாத்தையும் கட் பண்ண சொல்றாரு। सारे चीजों को काटने कहता है। எல்லா சம்பந்தத்தை உடைக்க சொல்றாரு।
सारे संबंध को काटना है वहाँ पर। இங்க தாவீது ஒரு 3 காரியத்தை உடைக்கிறாரு. यहाँ पर दाऊद 3 चीजों को वहाँ पर तोड़ता है। அதே போல கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து 3 காரியத்தை சொன்னார். वैसे परमेश्वर ने भी अब्राहम को देखकर 3 चीज कहा। உன்னுடைய தேசம், तेरा देश, தேசத்துக்கு கட் பண்ணி விடணும். उस देश को काटना है। அடுத்தது உன்னுடைய தகப்பன் வீடு, और अगला तेरा पिता का घर, அடுத்து உன் இனத்தார்கள், और अगला जो है तेरे रिश्तेदार, இது எல்லாத்தையும் கட் பண்ணணுமா? सारे चीजों को काटना है। இந்த கார்டு வந்து டெஸ்ட்ராய் ஆகணும். ये जो रस्सी वहाँ पर नाश होना है, இந்த உலகத்தோடு இணைஞ்சிருக்கிற இந்த கயிறு உடையணும். और ये संसार के साथ जो रस्सी जुड़ा है वो कटना है। அப்படி உடைஞ்சாதான் ऐसा जब टूटेगा பலி செத்து போச்சுன்னு அர்த்தம். इसका मतलब है बलि मर चुका है। இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பலி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். आज जीवित बलि के समान सौंपना है हमें। இன்னைக்கு நம்ம செத்துட்டோமா? आज क्या हम मर गए? இந்த உலகத்துக்கு நம்ம சாகணும். इस संसार के लिए हमें मरना होगा। இந்த உலகத்துள்ள காரியத்துக்கு நம்ம சாகணும். इन संसार के चीजों के लिए मरना होगा। எப்படி சாவீங்க? आप कैसे मरोगे? எல்லாத்தையும் கட் பண்ணணும். सब कुछ आपको काटना है। பாருங்க, இந்துக்கள்ல ஒரு அருமையான காரியம் உண்டு. और हिंदू भाइयों के बीच में अद्भुत चीज है பாருங்க, பிரசங்கி और सभा उपदेशक 12ஆம் அதிகாரம் और 12वां अध्याय அதுல 6ஆம் வசனத்தை வாசிங்க. 12 में 6 को पढ़ेंगे। ஒரு மனுஷன் செத்து போயிட்டானா என்ன செய்வாங்கன்னு பார்க்கலாம். एक इंसान मरने के बाद उसका क्या होता है हम देखेंगे। மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும் மனுஷன் और मनुष्य தன்னுடைய நித்திய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, वो सदा के घर में जाने के लिए, ஒரு மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி, एक मनुष्य मरने से पहले, நாம ஒரு மனுஷன் செத்துட்டானா एक मनुष्य यदि मर गया ஒரு நித்திய வீட்டுக்கு போறான். वो एक अनंत काल के घर में जाने वाला அந்த है। வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி और उस घर में जाने से पहले வெள்ளி கயிறு கட்டுவிட்டு, और वो चांदी का रस्सी जो है वो कटना है। அந்த அந்த கயிறு வந்து கட்டுவிடணுமா? और वो चांदी का जो वो बंधन है वो खुलना है। அது पर பொற்கிண்ணம் நசுங்கி, सोने का कटोरा जो है वहाँ पर टूटेगा। ஒருத்தர் செத்து போயிட்டான்னு வைங்களேன். एक मनुष्य यदि मर जाता है அப்ப என்ன எப்படி கொண்டு போவாங்க? उसे कैसे लेकर ஒரு जाते हैं? மடக்கா கொண்டு போவாங்களா, கொண்டு போக மாட்டாங்களா? एक मटका उनके हाथ में होता है அங்க போன உடனே और वहाँ पर जाते ही அந்த மடக்கா உடைச்சிருவாங்க. उस मटका को तोड़ देते हैं வெள்ளி கயிறு கட்டு விட்டுட்டு और वो चांदी का तार जो है टुकड़ा हो गया பொற்கிண்ணி நசுங்கி, और वो सोने का कटोरा टूट गया। அது பிறகுதான் வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. சோ இவ்விதமாய் और ऐसे ही மண்ணானது மண்ணுக்கு போகுமா, ये मिट्टी जो है वो मिट्टी में ஆவி मिलकर தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுமா? और आत्मा परमेश्वर के पास फिर से चले அந்த जाता है। வெள்ளி கயிறு கட்டு விட்டுட்டுனா वो चांदी का तार यदि टूट जाए அப்ப அந்த மனுஷன் செத்துட்டான்னு அர்த்தம். इसका मतलब वो मनुष्य मर चुका இன்னைக்கு है। நம்ம உயிரோடு இருக்கும்போது आज जब हम जीवित है, நம்ம தேவனுக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்னா हम यदि जीवित बलि के समान सौंपना हो, நம்ம இந்த உலகத்துக்கு சாகணும். हमें इस संसार के लिए मरना होगा। உலகத்தோடு என்னென்ன கயிறுல அட்டாச் இருக்குதோ और इस संसार के साथ जो रस्सी जो है तार जुड़ा है அது எல்லாத்தையும் கட் பண்ணிருங்க. वो सब कुछ काट दीजिए, அது எல்லாத்தையும் உடைச்சிருங்க. सब कुछ आप तोड़ दीजिए। அப்பந்தான் நம்ம செத்துட்டோம்னு அர்த்தம். तभी इसका मतलब है कि हम मर चुके हैं। அப்பந்தான் பலி அது என்ன சர்வாங்க தகன பலிக்கு நம்ம ஆயத்தமாயிட்டோம்னு சொல்லி அர்த்தம். और उस बलि के लिए हम जो तैयार हो चुके हैं, इसका मतलब है। இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் செத்துட்டோம்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. आज हम कितने लोग मर चुके आप सोच कर யாரெல்லாம் देखिए। செத்து போயிட்டா? कौन कौन ऐसा है कि जो मर चुका है? எந்த அட்டாச்மெண்ட் வேண்டாம், எல்லாம் கட் பண்ணி விடுங்க. संसार के साथ कोई भी संबंध नहीं चाहिए, सब कुछ काट दीजिए। அதாவது என்ன அப்படின்னா, इसका मतलब क्या है? அப்பனா வேலைக்கு போக கூடாதா? इसका मतलब मुझे काम पर नहीं जाना है அது क्या? அப்படி இல்ல. वो वैसा नहीं है। பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராதீங்க. और जो टट्टा उड़ाते उनके बीच में मत बैठिए। பாவிகள் நடக்கும் இடத்துல நிக்காதீங்க. और जो पापियों के बीच में मत खड़े रहिए। துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதீங்க. और दुष्टों के
युक्तियों पर मत चलिए, இதுல கட் பண்ணி விடணும். इन चीजों में काटना है। இந்த காரியத்தை கட் பண்ணி விட்டுட்டால் इन चीजों को यदि आप काट दोगे, நீங்க பலிக்காக ஆயத்தமாயிட்டீங்க. आप उस बलि के लिए तैयार हो चुके இன்னைக்கு हो। நம்ம எல்லாரும் பலிதான். आज हम सभी जो है एक बलि है। Are you been killed? क्या आप मर चुके हो? நீங்க மரிச்சிட்டீங்களா? क्या तुम सभी मर चुके இந்த हो? உலகத்துக்கு மரிச்சிட்டீங்களா? क्या इस संसार के लिए आप मर चुके हो? உலகத்தினுடைய ஆசபாசத்துக்கு மரிச்சிரணும். और संसार के इच्छाओं के लिए मर जाना है। பாருங்க, இந்த மரிக்கிறது ரொம்ப முக்கியம். ये मरना बहुत ही महत्वपूर्ण है। இரண்டாவது என்னதான்? और दूसरा क्या है? பாருங்க, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் और लेवी का किताब दूसरा अध्याय 6ஆம் வசனம் வாசிங்க. 6वां वचन। பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். பாருங்க, அடுத்தது என்ன? और इसके बाद क्या है? அந்த சர்வாங்க தகன பலி கொல்லப்பட்ட பிறகு वो होम बलि जो है मरने के बाद அதனுடைய தோலை உரிக்கணும். उसके खाल को निकालना है। அதனுடைய தோலை உரிக்கணும். उसके खाल को निकालना நம்ம है। இது ஏற்கனவே பார்த்துட்டோம். ये पहले हमने देख लिया அதனுடைய है। தோலை உரிக்கணும். उसके खाल को निकालना है। இன்னைக்கு आज நீங்க பலிக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா, आप उस बलि के लिए यदि तैयार हो चुके हो, அந்த ஹோம் பலிக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா, उस होम बलि के लिए आप तैयार हो चुके हो, அந்த तो சர்வாங்க தகன பலிக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா, उस होम बलि के लिए आप तैयार हो चुके हो, நீங்க तो செத்துட்டீங்க. आप जो है मर चुके இந்த हो। உலகத்துக்கு நீங்க மரிக்கணும். इस संसार के लिए आपको मरना है। அதுக்கு பிறகு என்ன? उसके बाद क्या है? அந்த மரிச்ச ஆடுனுடைய தோலை உரிக்கணும். उस मरे हुए पशु के खाल को निकालना है। இன்னைக்கு நம்மளுடைய தோல் உரிக்கப்படணும். आज अपना जो है खाल निकालना है। இந்த தோல் உரிக்கப்படுதுன்னு எப்படி? ये खाल निकालना कैसा होगा? நம்ம எப்படி தோலை உரிக்க? हम कैसे खाल को निकाले? நம்ம என்ன தோலை உரிச்சிட்டு இருக்க முடியுமா? क्या हम अपने खाल को निकाल सकते हैं क्या? தோலை உரிக்கிறது அப்படின்னா खाल निकालना इसका मतलब, அதுக்கு எபிரேய மொழியில उसे इब्रानी भाषा में பஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. पाशाट ऐसे कहेंगे। இதுல முதல் எழுத்து வந்து பே, पहला जो है पे, அதுக்கு பிறகு ஷின், उसके बाद शिन, அதுக்கு பிறகு டெட். उसके बाद टेट। இந்த மூணு எழுத்து சேர்ந்ததுதான் ये तीनों मिलकर ही அத பாஷாட் அப்படின்னு சொல்வோம். उसे पाशाट बोलेंगे। இதுல இந்த கடைசி ரெண்டு எழுத்து எடுத்தீங்கன்னா ये आखिर के दो अक्षर आप लोगे, அத ஷாட் அப்படின்னு சொல்றது. उसे शाट बोलेंगे। ஷாட் அப்படின்னா शाट का मतलब, சவுக்கடி. और वो चाबुक से मारना। சவுக்கடியை வந்து ஷாட்னு சொல்லுவாங்க. उस चाबुक के मारने को जो है मार को शाट कहेंगे। அப்ப நம்ம மேல என்ன விழ வேண்டி இருக்குது? इसका मतलब हम पर क्या होना है? முதல்ல நீங்க கொல்லப்படணும். पहले आप जो है मारा जाना है आपको, அதுக்கு பிறகு சவுக்கடி விழும். उसके बाद उस चाबुक से मारेंगे। சவுக்கடினா நம்மளையே அடிச்சுக்கிட்டது இல்ல. चाबुक से मारना है इसका मतलब अपने आप को नहीं मारना। சிலவங்க அடிச்சிட்டே இருப்பாங்கல்ல. कुछ लोग जो है रास्ते में मारते हैं ரோட்ல தண்ணியே அடிப்பாங்க. और रास्ते में अपने आप को मारते हुए घूमते हैं। இதே மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல இருக்காங்க. वैसे बहुत से लोग इस संसार में आज है, தண்ணியை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஓயாம. वो अपने आप को मारते ही रहेंगे। என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நீ அவங்க சொல்லிட்டாங்க, मुझे ऐसा बोल दिया, उन्होंने मुझे ऐसा बोल दिया, அது கொட்டடிப்பாங்க டும் 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 அப்படினு. और ऐसे ढोलक बजाएंगे ऐसा वो, அப்புறம் ஒரு சாட்டி அடிப்பான். और उसके बाद वो चाबुक से அது मारेंगे இறக்கப்பட்டு அவனுக்கு காசு கொடுப்பாங்க. और दया उस पर तरस खाकर उसे पैसा देंगे। நம்மளே அடிக்க கூடாது. हमें अपने आप को नहीं मारना है, மத்தவங்க அடிப்பாங்க. दूसरे जो है आपको मारेंगे, மத்தவங்களும் வார்த்தையினால சவுக்கடி அடிப்பாங்க. और अपने शब्दों से वो चाबुक जैसा मारेंगे। நம்ம கொல்லப்பட்ட பிறகு और आप मरने के बाद மத்த ஜனங்கள் உங்களை என்ன செய்வாங்க? और दूसरे लोग आपको क्या करेंगे? வார்த்தையினால சவுக்கடி கொடுப்பாங்க. वो अपने शब्दों से चाबुक जैसा मारेंगे, அந்த சவுக்கடி விழும்போது और वो चाबुक से जब मार गिरेगा உங்களுக்கு வலிக்கவே செய்யாது. आपको दर्द होगा ही नहीं, உங்களுக்கு வலியே வராது. आपको दर्द महसूस ही नहीं होगा। ஏன் தெரியுமா? क्यों पता है? நீங்க ஆல்ரெடி செத்து போயிட்டீங்க. आप पहले मर चुके हो, நீங்க இந்த உலகத்துக்கு மரிச்சிட்டீங்க. आप इस संसार के लिए मर चुके हो। மரிச்ச சடலத்தை பார்த்து और मरे हुए शव को देखकर நீங்க சவுக்கத்துக்கு அடி அடி அடிங்க. आप चाबुक लेकर मार मार அந்த मारो, மரித்த பிரேதம் ஒண்ணும் சொல்லாது. वो मारा हुआ शव कुछ नहीं बोलेगा, அது பேசவே செய்யாது. वो कुछ बोलेगा नहीं ஐயோ बदले में। வலிக்குதே வலிக்குதேன்னு சொல்லாது. दर्द होता है, दर्द होगा ऐसा बोलेगा ஏன்னா नहीं அது वो, பலிக்கு ஆயத்தமாயிட்டு. क्योंकि वो होम बलि के लिए तैयार हो இந்த चुका है, உலகத்துக்கு மரிச்சு போயாச்சு. इस संसार के लिए मर चुका இப்ப है। யார் எத்தனை பேர் வந்து अभी कितना भी लोग आकर வார்த்தையினால சவுக்கடி கொடுத்தாலும் आपको चाबुक से मारे, இதுதான் தோல் உரிக்கப்படுதல். यही खाल निकालना है। அப்போ உங்களை தோல் உரிக்கிறதுக்கு आपके खाल को निकालने के लिए கண்டிப்பாக ஜனங்கள் உங்களை வார்த்தையினால நோகடிப்பாங்க. जरूर लोग आपको जो है अपने शब्दों से ठेस पहुंचाएंगे, வார்த்தையினால தொந்தரவு பண்ணுவாங்க. और शब्दों से आपको परेशान करेंगे। அப்போ அது உங்களுக்கு வேதனை இருக்க கூடாது. तब आपको जो
जो है दर्द नहीं होना है। அப்படி அது வேதனை வந்துச்சுன்னா ऐसा यदि दर्द होता हो நம்ம இன்னும் சாகவில்லை, इसका मतलब अभी तक आप मरे नहीं हो, உங்களுக்கு இன்னும் சவுக்கடியே விழலன்னா अब तक आपको चाबुक से मार ही नहीं गिरा, நீங்க பலிக்கான ஆடு இல்ல, आप उस बलि के लिए तैयार नहीं हो। சவுக்கடி தான் பலி உள்ள தோலை உரிக்கிறது। और चाबुक से मारना जो है वो उस खाल को निकालना है। இன்னைக்கு நமக்கு சவுக்கடி விழுதா? क्या आज आपको चाबुक से मार गिरता है? நம்ம வேலை செய்யற இடத்துல சவுக்கடி விழும், जहाँ पर आप काम करते हो वहाँ पर चाबुक से मार गिरेगा, சுத்தி சுத்தி நம்மள சவுக்கடினால அடிப்பாங்க, और चारों ओर से आपको चाबुक से मारेंगे, வார்த்தையினால் உங்களை கொல்லுவாங்க, शब्दों से आपको मार देंगे, வார்த்தையினால் தோலை உரிப்பாங்க, और शब्दों से खाल को निकालेंगे, ஆனா உங்களுக்கு வலியே இருக்காது। पर आपको दर्द होगा ही नहीं। ஏன்? क्यों? ஏன்னா உலகத்துக்கு மறிச்சிட்டோம், क्योंकि आप इस संसार के लिए मर அவன் चुके என்ன हो। சொன்னாலும் சொல்லிட்டு போட்டு वो कुछ भी बोले, யாராவது உங்ககிட்ட சொல்லுவாங்க, कोई आकर आपसे कहेंगे அவன் இப்படி பேசிவிட்டான், वो आपको देखकर ऐसे बोल दिए, அப்படியா, சரி 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 ஓகே, ऐसा है क्या, ठीक है चलेगा। அந்த சவுக்கடி உங்களுக்கு வேதனை கொடுக்கவே செய்யாது। वो चाबुक का मार आपको दर्द को लेकर ही नहीं ஏன் आएगा। அப்படின்னா क्यों पता है? நீங்க ஷாக்காட் ஆயிட்டீங்க, आप शाकाट हो चुके நீங்க हो, கொல்லப்பட்டுட்டீங்க, आप मर चुके हो, நீங்க இந்த உலகத்துக்கு மறிச்சிட்டீங்க। संसार के लिए आप मर चुके हो। இந்த வார்த்தைகள் உங்களை வந்து உங்க தோலை உரிக்கும்। ये शब्द आकर आपके खाल को खींचेंगे, சந்தோஷப்படுங்க, निकालेंगे, சந்தோஷப்படணும், आप वहाँ पर खुश होना है, ஏன்னா தோல் உரிக்கப்படுது। क्योंकि आपका खाल निकाला जा நம்ம रहा है। தோல் உரிக்கப்பட்டாச்சா? क्या हमारा खाल निकल चुका है? நம்ம இன்னைக்கு என்னெல்லாமோ யோசிப்போம், आज हम बहुत कुछ सोचेंगे। ஜனங்கள் வார்த்தையினால உங்களை கண்டிப்பா உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, लोग शब्दों से जरूर आपको ठेस அப்ப पहुंचाएंगे, சந்தோஷப்படுங்க, तब आप आनंद मनाइए, கர்த்தர் என் தோலை உரிச்சுக்கிட்டு இருக்காரு। परमेश्वर मेरे खाल को निकाल रहा அவங்க है। சொல்றது உங்க மனசுல வேதனை வரக்கூடாது, वो जो बोलते हैं आपके मन में दर्द नहीं होना है, கர்த்தர் என் தோலை உரிக்கிறாரு। परमेश्वर मेरे खाल को निकालता है। முதல்ல ஷாக்காட், पहले जो है शाकाट, first you have to die, पहले आपको मरना है, அதுக்கு பிறகு நம்ம தோலை அவர் உரிக்கணும்। और उसके बाद वो जो परमेश्वर आपके खाल को निकालना அப்ப है। இனிமே இருந்து इसके बाद जो எப்படி है சூழ்நிலைக்கும் பாருங்க, परिस्थिति कैसा होगा நீங்க देखिए। பலிக்கு ஆயத்தமாயிட்டீங்கன்னா आप यदि उस होम बलि के लिए तैयार हो चुके हैं तो அப்போ வார்த்தை கேட்க ரெடி ஆயிருங்க। इसका मतलब उस शब्दों को सुनने के लिए तैयार रहिए। சொல்றவங்க சொல்லிட்டு போட்டு जो बोलते हैं उसे बोलने दो, நீங்க கர்த்தரை நோக்கி பாப்பீங்க, आप परमेश्वर की ओर देखोगे, நீங்க मुன்னாடி போயிட்டே இருப்பீங்க, आप आगे आगे बढ़ते जाओगे, கொலைக்கிறவன் கொலைச்சுக்கிட்டே இருப்பான், और जो भोंकता है वो भोंकते ही அந்த रहेगा, நாய் கொலைச்சுக்கிட்டே தான் இருக்கும், वो कुत्ता भोंकते ही रहेगा, அது வார்த்தையினால உங்களை கொலைக்கும், और वो अपने शब्दों से भोंकते रहेगा। ஆனா நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்க, इसलिए आप कुछ मत நீங்க कीजिए, மெதுவா நடந்துகிட்டே இருங்க। आप आराम से चलते रहिए। நாய் கொலைச்சா சூரியனுக்கு என்ன நஷ்டம்? और जब कुत्ता भौंकता है सूरज का क्या नुकसान होता ஒரு है वहाँ நஷ்டமும் கிடையாது, पर? उसका कोई அது नुकसान नहीं சூரியனை होता, பார்த்து எவ்வளவு கொலைச்சாலும் और वो सूरज को देखकर कितना भी भौंके, எனக்கு இந்த உலகத்துக்கு எந்த சம்பந்தம் இல்ல, मेरा इस संसार का कोई संबंध அவ नहीं, பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கும், वो अपने आप चलते ही அந்த रहेगा, சூரியன் அது பாட்டு அது வேலை செஞ்சுக்கிட்டே वो இருக்கும், सूरज अपना काम अपने आप करते ही அது रहेगा, உதயமாகும், वो वहाँ पर उदय होगा, அது மத்தியான நேரத்துல நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும், और दोपहर में अच्छे से रोशनी देगा, சாயங்காலம் திரும்ப அஸ்தமமாகும், और शाम में फिर से वो जो है डूब जाएगा, திரும்ப உதயமாகும், फिर से उदय होगा, அது தன் வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கும்। वो अपने काम को सही से करते ही रहेगा। இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குடைய பலி, आज हम सब जो परमेश्वर के होम बलि நம்ம है, ஜீவ பலியா இருக்கிறோம், हम एक जीवित बलि के So, समान நம்ம है। முதல்ல கொல்லப்படணும், पहले हमें जो है मरना है, அது பிறகு தோல் உரிக்கப்படணும்। उसके बाद खाल निकालना है। எப்படி உரிப்பாங்க? कैसे निकालेंगे? வார்த்தையினால கொல்லுவாங்க உங்களை। शब्दों से आपको मारेंगे। யெகோஷுவாவை பற்றி கேட்டாரு, பிலாத்து கேட்டான், पिलात ने जो है यहोशुआ से पूछा, யா உங்க ராஜாவை என்ன செய்யணும்? इस राजा को क्या करे? பரபாசை விடுதலை செய்யுங்கன்னு சொன்னாங்க। बरब्बास को छोड़ दो, मुक्त कर दो, ऐसे உங்க बोले। ராஜாவை என்ன செய்ய? और आपके राजा को क्या करे? உடனே எல்லாரும் கத்தன, crucify him, तुरंत सब ने बोला कि उसे क्रूस पर चढ़ा சிலுவையில் दो, அறைங்க, क्रूस पर उसे चढ़ा दो। அதாவது kill him, इसका मतलब उसे मार दो, அவரை கொன்னு போடுங்க। उसे मार दो। சோ யோசுவா கொல்லப்பட்டா, इसका मतलब योशुआ जो है मारे गए। அதுக்கு பிறகு என்ன? उसके बाद क्या है? பிறகு அந்த சாபுக்கோஜான சாட்டையினால் அடி வாங்கினாரு। उसके बाद चाबुक से मार खाए। சாட்டை வந்து சும்மா நம்ம இந்த ரோட்ல போற அந்த சாட்டை இல்ல, वो रास्ते में जाते वो चाबुक नहीं होता है, அதுல நுனியில முள்ளு மாதிரி இருக்கும், और उसके
उस किनारे में जो है ऐसा शार्प होगा एकदम, இது சாட்டனா ஒரு இது மட்டும் இருக்காது, और चाबुक बोलेंगे तो केवल एक नहीं होगा, அது 4-5 வார் இருக்கும். அதுல 4-5 ऐसे उसमें रस्सी जैसा आगे होगा. அது அடிச்சு இப்படி இழுத்தாங்க அப்படின்னா उसे मारकर जब भी ऐसे खींचेंगे அந்த தோலே உறிஞ்சிரும். वो खाल निकल जाता है. அந்த ஒரு சவுக்கடி வாங்கினார் அவரு. वैसे चाबुक से वो मार खाए, அவருடைய தோல் உரிக்கப்பட்டது. उसका खाल निकाला गया யோசுவனுடைய தோல் உரிக்கப்பட்டது. और योशुआ का खाल वहां पर निकाला ஏன்னா गया அவர் है, பலிக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கிறாரு. क्योंकि वो उस बलि के लिए तैयार हो रहा முதல்ல है. கொல்லப்படுதல், पहले मरना है, அதுக்கு பிறகு தோல் உரிக்கப்படுதல், उसके बाद खाल निकालना है. அடுத்தது என்னது பாருங்க. उसके आगे देखेंगे क्या है. பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அடுத்தது என்ன அப்படின்னா और अगला क्या है, சந்து சந்தா துண்டிக்க கடவன். और उसे जो है टुकड़ा टुकड़ा वहां पर किया है. சோ கொல்லப்படுதல்னா என்ன? मारा जाना, इसका मतलब क्या है. நீங்க செத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? आप मर गए, इसका कैसे समझेगा. உலகத்தோட உங்க அட்டாச்மெண்ட் க்ளோஸ் ஆயிரும். संसार के साथ आपका संबंध कट जाएगा. உலகத்தாண்ட போய் संसार के लोगों के पास जाकर ஆலோசனை கேக்குறது, जो वहां पर युक्ति पूछना, நமக்கு கர்த்தர் இருக்கிறார் ஆலோசனை கொடுக்க. हमारे लिए परमेश्वर है युक्ति देने के लिए, அவருடைய பிள்ளைகள் இருக்காங்க ஆலோசனை கொடுக்க. और उनके बच्चे हैं वहां पर युक्ति देने के ஆனா लिए. துன்மார்க்கன்ட்ட போய் ஆலோசனை கேட்க கூடாது. पर दुष्टों के पास जाकर युक्ति नहीं मांगना है. பாவிகளுடைய வழியில நிக்காதீங்க, पापियों के मार्गों पर खड़े मत रहो, பரியாசம் பண்ணாதீங்க, और टट्टा मत उड़ाओ. பரியாசம் பண்றவங்க மத்தியில உட்காராதீங்க. जो टट्टा उड़ाते उनके बीच में मत बैठो. இது எல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா ये सब कुछ आप काट दोगे, நீங்க ஆயத்தமாயிட்டீங்க. आप जो है तैयार हो चुके. கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னா आप यदि कंप्लेंट करते हो, அந்த பலி இன்னும் சாகவில்லை. इसका मतलब वो बलि अब तक मरा नहीं है. அந்த பிரதர் இப்படி சொல்றாங்க, वो भाई ऐसे कहते हैं, அந்த சிஸ்டர் இப்படி சொல்றாங்க, वो बहन ऐसे कहती है, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ये ऐसे बोल दिए. இப்படி வார்த்தை வந்துச்சுன்னா ऐसे शब्द निकलते हैं तो அதுக்கு அர்த்தம் நம்ம இன்னும் சாகல. इसका मतलब अब तक मरे नहीं இந்த है. உலகத்துக்கு நம்ம சாகல, इस संसार के लिए हम मरे नहीं है, செத்து போயிட்டோம் வைங்க. मर गए. इसका मतलब யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்காது. कोई कुछ भी आकर के आप में कुछ बदलावट नहीं होगा, உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. आपके अंदर कुछ बदलावट नहीं நீங்க होगा. ஓட்டு சிரிச்சிட்டு இருப்பீங்க. आप ऐसे हंसते ही रहोगे, நீங்க அத பத்தி யார்ட்டையும் பேசவே கூடாது. और उसके विषय में आपको किसी से बोलना भी नहीं है. மத்தவங்கள பத்தி யார்ட்டையும் பேசாதீங்க. दूसरों के बारे में किसी से बोलिए मत, மத்தவங்க பத்தி யாராவது பேசுனாங்கன்னா நீங்க எது கேட்காதீங்க. और दूसरों के विषय में आपसे कुछ कहे तो वो सुनिए भी मत. அப்பமே கட் பண்ணுங்க. तभी तुरंत काट दो. அவங்க கோபப்பட்ட பரவாயில்ல, वो गुस्सा हुए तो ஆனா चलेगा, நம்ம கர்த்தருடைய சமூகத்துல பரிசுத்தமாயிருவோம். पर हमें परमेश्वर के उस सामने हमें पवित्र होना है. நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். हम स्वर्ग जाने के लिए तैयारी में लगे हैं. சோ மத்தவங்க சொல்ற குற்றச்சாட்டை கேட்காதீங்க. और दूसरे जो है गुनाह बताते हैं उसे सुनिए मत. நீங்க மத்தவங்கள பத்தி எதுவும் பேசிராதீங்க. आप भी दूसरों के विषय में कुछ बोलना मत. நம்ம இந்த உலகத்துக்கு மரிக்கணும். हमें इस संसार के लिए मरना है. சோ முதல் காரியம் நம்ம கொல்லப்படணும். पहला जो है मारा जाना है, இரண்டாவது தோல் உரிக்கப்படணும், दूसरा खाल निकालना है, மூணாவது சந்து சந்தா வெட்டப்படணும். और तीसरा जो है टुकड़ा टुकड़ा वो किया இந்த जाना है. சந்து சந்தா எப்படி வெட்டப்படுதல்? ये टुकड़ा टुकड़ा कैसे करेंगे. இப்ப நான் சந்து சந்தா வெட்டப்படணும்னா अब मुझे टुकड़ा टुकड़ा वहां पर कटना हो அப்ப तो என்ன அருவாள் வச்சு வெட்டவா? क्या वो तलवार से मैं काटूं இல்ல उसे. இல்ல அப்படி இல்ல. वैसे नहीं होता है. இதுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா इसे इब्रानी भाषा में क्या बोलेंगे, நாத்தாக் அப்படினு சொல்லி சொல்வாங்க. इसे नाताक बोलेंगे. இந்த நாத்தாக் அப்படினா ये नाताक का मतलब, அதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है, துண்டிக்கப்படுதல், टुकड़ा टुकड़ा होना, துண்டு துண்டா வெட்டப்படுதல். टुकड़ा टुकड़ा वहां पर किए जाना. நாத்தாக். नाताक. இந்த நாத்தாக்ல 3 எழுத்து வரும். इस नाताक में 3 अक्षर आते हैं. ஒன்னு வந்து நூன், पहला जो है नून, அப்புறம் தாவ், और उसके बाद ताव, அதுக்கு பிறகு கெத். उसके बाद खेत. இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் ये 3 अक्षर मिलकर அதுதான் நாத்தாக். इसे नाताक कहेंगे. நாத்தாக் அப்படினா ये नाताक का मतलब துண்டிக்கப்படுதல். ये टुकड़ा टुकड़ा किए जाना. இன்னைக்கு நீங்க தான் பலி. आज आप बलि हो. பலி முதல்ல என்ன ஆகணும்? पहला बलि क्या होना है, அது கொல்லப்படணும். वो जो है मारा जाना है. கொல்லப்பட்ட பிறகு என்ன செய்யணும்? मरने के बाद क्या करना है, அதனுடைய தோல் உரிக்கப்படணும். उसका खाल निकालना है. தோல் உரிக்கப்பட்ட பிறகு खाल निकलने के बाद क्या है, சந்து சந்தா வெட்டணும். वहां पर टुकड़ा
टुकड़ा टुकड़ा वहाँ पर काटना அதுக்கு है। எபிரேய மொழியில என்னது? और उसे इब्रानी भाषा में क्या बोलेंगे? நாத்தாக். उसे नाताक कहेंगे। நம்மள கர்த்தர் துண்டா துண்டா வெட்டணும். हमें परमेश्वर टुकड़ा टुकड़ा करना है। அது எப்படி ஆறுது? और वो कैसे होगा? அது எப்படி துண்டு துண்டா वो வெட்டப்படுது? कैसे टुकड़ा टुकड़ा होगा? இந்த தாவ் வந்து என்னது? ये ताव क्या है? இந்த தாவ் வந்து சிலுவை. ये ताव जो है क्रूस है। இந்த தாவ் வந்து சிலுவை. ये ताव जो है वो क्रूस है। நூன் வந்து என்னது? और नून क्या है? நூன் வந்து விதை. नून जो है बीज है। ஹெத் வந்து என்னது? और खेत क्या है? கெந்த் வந்து ஃபென்சிங். और खेत जो है एक बाड़ है वो। நம்ம தான் விதை. हम जो है बीज है। நம்ம தான் தேவனுடைய வித்துக்கள். हम परमेश्वर के वो बीज है। நம்ம தான வித்துக்கள். हम ही वो बीज है ना। நம்ம என்ன செய்யப்படணும்? हम सब क्या किए जाने हैं? சிலுவையோடு இணைக்கப்படணும். क्रूस के साथ हमें जुड़ना है। ஃபென்சிங் என்ன செய்யும்? और वो फेंस क्या करेगा? அது நம்மளை இணைக்கும். वो बाड़ हमें जो जोड़ेगा। நம்ம எது கூட இணைய வேண்டி இருக்குது? हमें किसके साथ जुड़ना है? தேவனுடைய பிள்ளைகள் சிலுவையோடு இணையணும். ये परमेश्वर के बच्चे वो क्रूस के साथ जुड़ना है। யோசுவா சிலுவையோடு இணைஞ்சார். और योशुआ क्रूस के साथ जुड़ गए। அதுதான் துண்டிக்கப்படுதல். और वही टुकड़ा टुकड़ा किए जाना है। யோசுவா யாரு? और योशुआ कौन है? அவர் ராயல் சீட். और वो एक ராஜரீக வித்து. और वो राज करने वाला एक बीज है। அவர் ஒரு வித்து தான். और वो भी एक बीज ही है। அந்த வித்து और वो बीज சிலுவையில நமக்காக துண்டிக்கப்பட்டுட்டு वो हमारे लिए वो क्रूस पर मारा गया। இன்னைக்கு நம்ம வித்து அப்படினா आज यदि हम बीज हो तो சிலுவையோடு இணைக்கப்படணும். हमें जो क्रूस के साथ मरना है, பவுல் சொல்றாரு, जुड़ना है। நான் கிறிஸ்துவுடனே கூட और पौलुस कहता है मैं मसीह के साथ, நான் சிலுவையில் அறையப்பட்டேன். और वो जो है क्रूस पर मारा गया। நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். और मैं क्रूस के साथ वो मसीह के क्रूस में मारा गया। இனி நான் அல்ல, अब मैं नहीं, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். मसीह मेरे में जीवित है। அப்ப நம்ம எங்க மரிக்க வேண்டி இருக்குது? इसका मतलब हमें कहां पर मरना எங்க है? இணைய வேண்டி இருக்குது? कहां पर जुड़ना है? சிலுவையில நம்ம இறையணும். क्रूस के अंदर जुड़ना है। சிலுவையில இணைஞ்சா क्रूस में जब हम जुड़ेंगे, நம்ம துண்டிக்கப்பட்டுட்டோம்னு அர்த்தம். इसका मतलब हम जो टुकड़े टुकड़े कर चुके करे गए हैं। இதுதான் நீங்க. यही आप हो। நீங்க சிலுவையோடு ஃபென்ஸ் ஆயிட்டீங்க. और आप उस क्रूस के साथ जुड़ गए। நீங்க இந்த சிலுவையோடு இணைக்கப்பட்டுட்டீங்க. आप क्रूस के साथ जो जोड़े गए। இணைக்கப்பட்டுட்டீங்கன்னா आप यदि जोड़े गए, நீங்க துண்டிக்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். इसका मतलब आपका टुकड़ा टुकड़ा हो चुका है। பவுல் சொல்றாரு, पौलुस कहता है இனி நான் அல்ல, अब मैं नहीं, நான் என் ரூபமே இல்ல, अब मेरा रूप है ही नहीं, இனி நான் அல்ல, अब मैं नहीं, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். मसीह मुझ में जीवित है। அவர் எனக்குள்ள வந்தாச்சு. और वो मुझ में आ चुका है। அவர் இப்ப அந்த பலி வந்து சர்வாங்க தகனபலிக்கு ஆயத்தமாயிட்டு. अब वो होम बलि जो है तैयार हो चुका है। இதுக்கு பிறகுதான் इसके बाद ही அக்கினி அபிஷேகம் வரும். अग्नि का अभिषेक आएगा। அக்கினி கேட்ட உடனே கிடைச்சிராது. अग्नि का अभिषेक मांगते नहीं मिलता है। கர்த்தாவே அக்கினி நிரப்புன்னா கிடைக்காது. प्रभु मुझे अग्नि से भर दो ऐसे पूछने से नहीं आता वो। அக்கினியால் நம்ம நிரப்பப்படுறதுக்கு अग्नि से भरने के लिए முதல்ல நீங்க கொல்லப்படணும். पहले आपको मारा जाना है। அதுக்கு பிறகு தோல் உரிக்கப்படணும். उसके बाद खाल निकालना है। அது பிறகு துண்டிக்கப்படணும். उसके बाद टुकड़ा वहाँ पर होना है। சோ கொல்லப்படுதல்னா என்ன? और वहाँ पर मारा जाना क्या है? உலகத்தினுடைய அட்டாச்மெண்ட்டை கட் பண்ணுங்க. संसार के सारे संबंध को काटिए। தோல் உரிக்கப்படுதல்னா என்ன? और खाल निकालना उसका मतलब क्या है? உலகத்தின் ஜனங்கள் வார்த்தையினால உங்களை சாட்டடி அடிப்பாங்க. संसार के लोग चाबुक से आपको उस शब्दों से मारेंगे। சாட்டடி விழும். वो चाबुक जैसा मार ஆனா गिरेगा, உங்களுக்கு வலிக்கவே செய்யாது. पर आपको दर्द होगा ही नहीं, ஏன்னா நீங்க ஆல்ரெடி செத்துட்டீங்க. क्योंकि पहले आप मर चुके हो। அடுத்த துண்டிக்கப்படுதல்னா என்ன? अगला टुकड़ा टुकड़ा किए जाना, इसका मतलब क्या है? சிலுவையோடு वो இணைக்கப்படணும். क्रूस के साथ जुड़ना है। சிலுவையோடு இணைக்கப்பட்டுட்டீங்கன்னா क्रूस के साथ एक बार आप जुड़ गए, நீங்க துண்டிக்கப்பட்டுட்டீங்க. आप जे टुकड़ा आपका टुकड़ा பலி टुकड़ा हो चुका है। பலி ஆயத்தமாயிட்டு. और वो होम बलि तैयार हो चुका இது है। சர்வாங்க தகன பலிக்காக और ये होम बलि के लिए அக்கினி வந்து இறங்கும். वो अग्नि आकर அக்கினி उतरेगा। அதுக்கு பிறகுதான் இறங்கும். और आखिर में आकर अग्नि उतरेगा। சும்மா பாட்டு பாடுறதுனால வராது. ऐसे गीत गाने से अग्नि नहीं आता। நம்ம இந்த பலியாக மாறணும். हमें इस बलि के समान बनना होगा। பலியாக மாறி और ये बलि के समान बनकर நீங்க கர்த்தரை நோக்கி அக்கினியை கேட்டீங்கன்னா आप परमेश्वर की और उस अग्नि को அவர் मांगेंगे, அக்கினியை கொடுப்பார். वो अग्नि को जरूर देगा। பாருங்க ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். एक वचन को पढ़कर समाप्त करें। ஜகரியா 10 chapter verse 1. பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார்.
இங்கிலீஷ்ல கவனிங்க நல்லா. और अंग्रेजी में अच्छे से ध्यान दीजिए। Ask ye of the Lord और परमेश्वर से आप मांगिए in the time of later rain. वो समय में जब वो अंत का बरसात होता है, அந்த காரியத்தை கேட்கணுமா? और उस समय को, उस चीज को आपको मांगना है। பைபிள் சொல்லுது, कलाम कहती है ask ye of the Lord और परमेश्वर से मांगिए in the time of later rain. और उस समय में जब वो अंत का बरसात होता है। பின்மாரி மலத்துல पहले जो बरसात होता है அன்னைக்கு போய் உட்கார்ந்துகிட்டு तब जाकर बैठकर எனக்கு பின்மாரி மழையை தாங்கன்னா கொடுக்க மாட்டாரு. मुझे वो अंत का बरसात दीजिए, वो नहीं देगा। वो பின்மாரி மழையின் காலத்துல वो अंत के बरसात के समय में அந்த நேரத்துல பின்மாரி மழையை கேட்கணும். और उस समय में उस वर्षा को मांगो, அப்பதான் பின்மாரி மழை கிடைக்கும். तभी वो अंत का बरसात எது मिलेगा। எது எந்த நேரத்துல கேட்கணுமோ और कौन सा चीज कौन से समय में मांगना है, அந்த நேரத்துல தான் கேட்கணும். वो उसी समय में आपको मांगना होगा। இப்ப சின்ன பையன், अब एक छोटा सा बच्चा, அப்ப எனக்கு பைக் வாங்கி தாங்க, பைக் ஓட்டணும் मुझे बाइक खरीद के दीजिए, बाइक खरीद के दीजिए बोलता है। அப்படின்னு டேவிட் கேட்டா ऐसे डेविड यदि मांगता हो, அவங்க அப்பா பைக் வாங்கி கொடுப்பாங்களா? और उनके पिताजी क्या बाइक लेकर देंगे? பைக் வாங்கி கொடுக்க वो மாட்டாங்க. बाइक नहीं लेकर நீ देंगे। பெரிய பையனாக நான் வாங்கி கொடுக்கேன். तू बड़ा हो जा, उसके बाद मैं लेकर देता பெரிய हूँ। பையனான உணவு और बड़ा होने के बाद அப்ப கேட்டா அப்படின்னா तब यदि वो मांगता हो, அவங்க அப்பா அந்த டைம்ல வாங்கி கொடுக்கலாம். तब वो पिता वो खरीद कर दे सकते हैं। So ask ye of the Lord परमेश्वर से मांगो in the time of later rain. और वो समय में जब वो अंत का बरसात होता है, அந்த மழை எப்பவும் கேட்கணும். और उस वर्षा को कभी मांगना है பின்மாரி காலத்தின் மழை காலத்துல उस கேட்கணும். बरसात के अंत के समय में। அதே மாதிரி वैसे ही நீங்க பலிக்கு ஆயத்தமான பிறகு आप उस बलि के लिए तैयार होने के बाद நீங்க கர்த்தரை நோக்கி கேட்டீங்கன்னு வைங்க, आप यदि परमेश्वर की ओर मांगोगे, Lord I am ready, परमेश्वर मैं तैयार हूँ, என்னை அக்கினியால் நிரப்புங்க, मुझे आप अग्नि से भर दो, கர்த்தர் அந்த அக்கினியை அனுப்புவார். परमेश्वर जरूर उस अग्नि को भेजेगा। எலியா பலிபீடத்துல பலியெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. और एलिया ने उस वेदी पर सब बलि तैयार कर दिया। எல்லாம் ரெடி ஆன உடனே सब तैयार होने के बाद கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். वो परमेश्वर की ओर मांगता है, கர்த்தாவே அக்கினியால் பதில் தாரும். और प्रभु उस अग्नि से मुझे जवाब दो। அக்கினி இறங்கிச்சு. अग्नि उतरा है। அதே போல और वैसे ही இன்னைக்கு நம்மள ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணும்னா आज वो जीवित बलि के समान यदि सौंपना हो, 3 காரியம் செய்யணும். 3 चीज आपको करना முதல்ல है। நீங்க கொல்லப்படணும், पहले आपको जो है मारा जाना है, அதுக்கு பிறகு தோல் உரிக்கப்படணும், उसके बाद खाल निकालना है, அதுக்கு பிறகு துண்டிக்கப்படணும். उसके बाद टुकड़ा टुकड़ा आपका होना है। சோ கொல்லப்படணும்னா என்ன? मारा जाना इसका मतलब क्या है? உலகத்தின் கட்டுகள் எல்லாம் கட்டாகணும். संसार के सारे वो संबंध टूटना है। அடுத்தது தோல் உரிக்கப்படணும்னா என்ன? अगला खाल निकालना इसका मतलब क्या है? நீங்க செய்ய வேண்டாம், ஜனங்களே உரிப்பாங்க. आपको करने की जरूरत नहीं है, लोग ही उसे कर देंगे। உங்களை பலவிதமான வார்த்தைகளை சொல்லி आपको भिन्न भिन्न शब्दों को बोलकर உங்களை அழாத குறையா பண்ணி आपको वो रोने जैसा वो कर देंगे। உங்க தோலை உரிப்பாங்க. आपके खाल को निकालेंगे। அப்ப கவலையே படாதீங்க, तब आप चिंता करना ही नहीं, விட்டுருங்க. आप छोड़ दो। என் தோலை நல்லா உரிங்கப்பா, मेरे खाल को और अच्छे से निकाल दो। எனக்கு வலியே இல்ல, मुझे दर्द होता ही யானா नहीं, நான் செத்து போயிட்டேன். क्योंकि मैं मर चुका हूँ। தோல் உரிக்கப்பட்ட பிறகு என்ன? खाल निकालने के बाद क्या होगा? துண்டிக்கப்படணும். टुकड़ा टुकड़ा होना है। துண்டிக்கப்படுறது எப்படி? टुकड़ा टुकड़ा कैसा होगा? நீங்க சிலுவையோடு இணையணும். आपको क्रूस के साथ जुड़ना है। யோசுவா எந்த சிலுவையில மரிச்சாரோ और योशुआ जिस क्रूस पर वो मरे, அந்த சிலுவையோடு நீங்க இணையணும். उसी क्रूस के साथ आपको भी जुड़ना அப்படி है। இணையும் போது ऐसे जुड़ते समय அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் वो இருக்கிறார். हमें आशीष करता है। அவர் அக்கினியின் அபிஷேகத்தை கொடுப்பார். वो अग्नि के अभिषेक को हमें இன்னைக்கு देगा। நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு சிந்திச்சு आज பாருங்க. अपना जीवन कैसे देखिए? நம்ம பலிக்கு ரெடி ஆயிட்டோமா? क्या उस बलि के लिए हम तैयार है? கொல்லப்படணும், मारा जाना है, தோல் உரிக்கப்படணும், खाल निकाला जाना है, சந்து சந்தா வெட்டப்படணும். टुकड़ा टुकड़ा किया जाना है। ஆர் வி ரெடி? क्या हम सब तैयार அந்த है? அக்கினியின் அபிஷேகம் நம்ம மேல வருவதற்கு वो अग्नि के अभिषेक हम पर उतरने के இன்னைக்கு நம்ம लिए ஆயத்தமா இருக்கிறோமா? क्या हम सब तैयार है? आज के கர்த்தர்ட்ட दिन கேளுங்க, आप परमेश्वर से கர்த்தாவே मांगिए, என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, प्रभु मुझे तैयार कीजिए என்னை ஆசீர்வதிங்க, और मुझे आशीष நான் कीजिए। ஜீவ பலியை என்னை ஒப்பு கொடுக்கிறேன். एक जीवित बलि के समान मैं सौंप देता हूँ। இந்த வருஷம் और इस साल में நம்ம சந்து சந்தா வெட்டப்பட்டிருக்கணும், हमें टुकड़ा हमारा टुकड़ा टुकड़ा होना है, தோல் உரிக்கப்பட்டிருக்கணும், हमारा खाल निकाल दिया जाना है, நம்ம கொல்லப்பட்டிருக்கணும், हमें जो मरना है நம்மள ஒப்பு கொடுக்கணும். और அதுக்காக अपने आप को उसके लिए सौंपना होगा। ஒப்பு கொடுக்கலன்னா நம்ம பலியாக முடியாது. आप समर्पण नहीं करोगे, आप बलि के लिए तैयार नहीं हो சில सकते। சொல்லுவாங்கல்ல, कुछ लोग ऐसा कहते हैं, आज बलि का बकरा कौन है पता नहीं है. आज बलि का बकरा कौन है? யார
யாரை வெட்டலாம்? आज किसको काट सकते हैं? என்ன வெட்டலாம்? क्या काटेंगे? அந்த ஹோட்டலுக்கு பில் யார் கட்டுவா? उस होटल का जो बिल कौन भरेगा? சாப்பாட்டுக்கு பில் யார் கட்டுவா? और उस भोजन का वो पैसा कौन देगा? யாருடைய பாக்கெட்டை கட் பண்ணலாம்? और किसके उस पॉकेट को काटेंगे? உலகத்தான் அப்படி யோசிப்பாங்க. संसार के लोग ऐसे सोचेंगे, ஆனா நம்ம கொல்லப்படணும். पर हमें जो हमारा இந்த हमें जो मरना है, உலகத்தின் கட்டுக்குள்ள கட் इस பண்ணப்படணும். संसार के सारे संबंध को काटना है। கர்த்தரோடு இணைஞ்சிருங்க. परमेश्वर के साथ जुड़ அவர் जाइए, எல்லாத்தையும் தருவாருங்க. वो सब कुछ आपको देगा। உதவியை கர்த்தர் அனுப்புவாரு. वो सहायता परमेश्वर भेजता எனக்கு है। இந்த உதவி தேவை, मुझे ये मदद चाहिए, அதனால இந்த நபர் எனக்கு தேவை. इसलिए मुझे ये इंसान मुझे चाहिए। அப்படி இல்ல, ऐसा नहीं होता। எனக்கு இந்த உதவி தேவை, मुझे ये मदद चाहिए, அந்த உதவி எனக்கு வேணும்னா और वो मदद आपको चाहिए तो கர்த்தர் நமக்கு தேவை. परमेश्वर हमें चाहिए। எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் எடுக்கிறேன். और जो मदद आता है वो उस पर्वत की ओर मैं नजरों को उठाता हूँ। கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். परमेश्वर के ओर से मुझे सहायता आएगा। அங்க மட்டும் பாருங்க, केवल वहीं पर देखिए, எல்லா ஹெல்ப் அவர் தருவாரு. सारा मदद वो आपको देगा। உங்களுக்கு என்ன தேவையோ அவர் தருவார். आपको जो चाहिए उसे आपको देगा। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं। சோ இன்னைக்குள்ள செய்தியினுடைய சாராம்சம் என்ன? आज का संदेश का वो क्या है, मतलब முதல்ல என்ன செய்யப்படணும்? पहले क्या होना है? முதல்ல கொல்லப்படணும். पहले जो है मारा जाना है। இரண்டாவது दूसरा எல்லாரும் சொல்லணும். सबको कहना होगा, கால் நிக்கால்னா. खाल निकालना होगा। மூணாவது और तीसरा தூக்குடா தூக்குடா. टुकड़ा टुकड़ा होना है वहां पर। சோ நம்ம கொல்லப்படணும்னா எப்படி? और मारा जाना इसका मतलब क्या है? வளத்து கூட அட்டாச்மெண்ட் இருக்க கூடாது. संसार के साथ संबंध नहीं होना है। தோல் உரிக்கணும் எப்படி? खाल निकालना इसका मतलब क्या है? பேச்சு और दूसरे जो बोलते हैं वो शब्द, அது நம்மள தோல் உரிச்சிரும். वो हमारे खाल को निकाल நீங்க देगा। ஒண்ணுமே செய்ய வேண்டாம், மத்தவங்க உரிச்சிருவாங்க. आपको कुछ करना ही नहीं है, दूसरे जो आपके लिए निकाल ஏன்னா देंगे। நம்ம தான் செத்து போயாச்சே, क्योंकि हम तो मर चुके हैं यहाँ पर, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. हम कुछ कर नहीं सकते। அடுத்தது வெட்டப்படுறதுன்னா என்ன? और वहां पर टुकड़ा होना इसका मतलब क्या है? சிலுவையோடு இணையணும். क्रूस के साथ जुड़ना है। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். और परमेश्वर जरूर हमें आशीष இந்த करता है। வருடம் அக்கினியின் அபிஷேகத்தை பெறணும். और इस साल में अग्नि के अभिषेक को पाना है। யார் என்ன சொன்னாலும் நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. और आप अपने आप को परख कर देखिए। யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, और किसी ने कुछ आपको कह दिया, உங்க மனசு வேதனைப்படுதா இல்லையா? आपका मन तकलीफ होता है कि नहीं? வேதனைப்பட்டால் या यदि वहां पर तकलीफ होता है, அப்ப இன்னும் என்ன செய்யல? इसका मतलब क्या है? சாகல. अब तक आप मरे नहीं हो। அதே மாதிரி உங்க வார்த்தை மத்தவங்கள வேதனைப்படுத்துனுச்சுனா, और ऐसे आपका भी शब्द किसी को जो है तकलीफ पहुंचाए, இன்னும் நீங்க பலியாவே ஆகல, इसका मतलब आप बलि हुए ही नहीं, இன்னும் நீங்க கொல்லப்படல. अब तक आप मारे नहीं गए हो। ஒருத்தர் செத்து போயிட்டான்னா, एक इंसान यदि मर चुका है तो கண்ணு திறந்திருக்கும், उसका आंख तो खुला होगा, ஆனா அவனால ஏதோ பார்க்க முடியுமா? पर वो कुछ देख सकता है क्या? ஒண்ணும் பார்க்க वो முடியாது. कुछ देख नहीं सकता। ஒருத்தர் ராஜுங்கிறவன் செத்து போயிட்டான்னு வைங்களேன். एक राजू नाम का इंसान मर चुका है, सोच ராஜு लीजिए। ராஜுன்னு எவ்வளவு கூப்பிட்டாலும், आप राजू राजू कितना भी पुकारो எத்துல அடிச்சாலும் और कितना भी आप मारो, அவனுக்கு ஒரு உணர்வு இருக்காது. उसको कोई महसूस नहीं होगा। அதே वो। மாதிரி और वैसे ही நம்ம செத்துட்டோம்னா, यदि हम मर गए, யார் என்ன சொன்னாலும் நம்ம மனசுல ஒண்ணும் வேதனைப்படாது. आपको कोई भी कुछ भी कहे वहां पर आपका मन तकलीफ नहीं அப்படி होगा। வேதனைப்பட்டால் यदि ऐसा वहां पर तकलीफ होता நம்ம है, இன்னும் பலியாகவில்லை. इसका मतलब अब तक हम मरे नहीं है। சோ இன்னைக்கு இந்த வருடம் इस साल में எல்லாரும் அக்னியின் அபிஷேகத்தை பெறணும். सभी को अग्नि का अभिषेक पाना கர்த்தர்ட்ட है। கேட்கணும், கர்த்தாவே எனக்கு அக்னி அபிஷேகம் வேணும்பா, परमेश्वर से मांगे मुझे अग्नि का अभिषेक चाहिए, என்ன ஜீவ பலியை நான் கொடுக்கிறேன். मैं जीवित बलि के समान सौंपता हूं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தர்ட்ட நம்ம கேட்டோம்னா அவர் நமக்கு உதவி செய்வார். हम परमेश्वर से मांगेंगे, वो हमारा मदद जरूर